ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல்ஸ் டேயில் என்ன டிஷ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலத்தை வந்து சுட சுட இட்லி அவிச்சு வச்சுருந்தேன். நல்லா குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு அழகாக சாஃப்டான இட்லி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். இந்த சாம்பார் பண்ணாலே வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் 2 இட்லி கூடுதலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் காலத்தை சாப்பாட்டு கூட வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் சாயாவோ தேயிலையோ குடிக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து சாயா தான் போட்டிருந்தேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலத்தை சாப்பாடு. உச்சைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சோறு. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் காலத்தே போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி என்ன மீன் கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா கண்ணங்கொழியால் தான் கிடச்சிது. இந்த கொழியால மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட வந்து நான் வந்து வழுதலங்காய் தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே சுல்லுன்னு மிளகும் புளியுமா தான் இந்த கறி வச்சுருந்தேன். இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் இன்றைக்கி வந்து கொழியால மீன் பொரித்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி வெள்ளரிக்காய் தோரம் வச்சுருந்தேன். இந்த வெள்ளரிக்காய் தோரம் எப்போதுமே நம்ம வைக்கும்போது 3/4 வேக்காடு தான் வேக வைக்கணும். அப்போ தான் இந்த தோரம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக சாப்பிடுக்கு வந்து அத்திப்பழம் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மீல்ஸ் டே. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மீல்ஸ் டேயில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.